இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14 வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று நாம் வாசிக்கிறோம். காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும், அப்பொழுது எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழுவோம் என்று மோசே ஜெபிக்கிறார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை மட்டுமே நம்மை திருப்தியாக்க முடியும் என்று அறிந்த மோசே இவ்வாறு ஜெபித்தார். 40 ஆண்டுகள் மோசே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்பட்டு அரண்மனையிலே வாழ்ந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பராக இருந்தார். கடைசி 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி வனாந்தரத்திலே வழிநடத்தி சென்றார். அரண்மனையில் ராஜகுமாரனாக இருந்த போதும் செல்வ வாழ்வோ பொருளோ அவரை திருப்தியாக்கவில்லை. எபிரேயர் 11:24 முதல் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். அடுத்த 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்தாலும் கிருபை ஒன்றே தன்னை திருப்தியாக்க முடியும் என்று மோசே அறிந்திருந்தார். யாத்ராகமம் 33:16-17 வசனங்களில் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் அவர்களோடு கூட வந்ததினால் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை மோசே அறிந்து கொண்டார். அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆண்டவர் நம் கூட வருவதினால் நாம் விசேஷித்தவர்கள். ஆகவே இதை அறிந்த மோசே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று ஜெபித்தார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட வருவதினால் உங்கள் கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.